தெய்வளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பட்டோவிட்ட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் உயிரிழந்துள்ளார். இந்த துப்பாக்கிச் சூடு நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில். அழையுங்கள் 0772041041. மோட்டார் சைக்கிளில் வந்த இனந்தெரியாத இருவர் பட்டோவிட்ட 4ஆம் பிரிவில் உள்ள வீடொன்றுக்கு முன்பாக வைத்து நபர் ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக கலுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கம்பஹா வெயாங்கொட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வதுரவ பிரதேசத்தில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. வெயாங்கொடை பிரதேசத்தை சேர்ந்த 49 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வெவ்வேறு பகுதிகளில் மூவர் தவறான முடிவெடுத்து தமது உயிரை மாய்த்துள்ளனர். யாழ்ப்பாணம் கொட்டடி பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய யுவதி ஒருவர் வீட்டார் வெளியில் சென்ற சமயத்தில் வீட்டில் தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். பெரியவிலான் பகுதியைச் சேர்ந்த 13 வயதுடைய சிறுவன் தொலைபேசியில் கேம் விளையாட தந்தையிடம் தொலைபேசியை கேட்டபோது தந்தை தொலைபேசியை கொடுக்காததால் வீட்டின் அறை ஒன்றுக்குள் சென்று தனது உயிரை மாய்த்துள்ளான். நெடுந்தீவு பகுதியில் 33 வயதுடைய இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளார்.